அமெரிக்க வாழ்வியல்களை அக்கறை சீமையில் நீங்கள் பார்த்து வியந்த அந்த வாழ்வியல் முறைகளை கொஞ்சம் நேரில் சொன்னீங்கன்னா. என்னுடைய பேரனோட ஒரு லிஃப்ட்டுக்கு போனோம். அப்போ அதில் 5% ஒன்லின்னு போட்டிருக்காங்க அந்த லிஃப்ட்டில். ஸோ நாங்கள் 6 பேர் இருந்தோம். ஏறிட்டோம். ஏறின உடனே என்னுடைய பேரன் சத்தம் போடுறாரு, இல்லை 5% தான், நீங்கள் ஒருத்தர் இறங்குங்கன்றார். இறங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறக்கி விட்டார். அப்போ தான் நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே சின்ன வயசுலேருந்தே பள்ளியிலிருந்தே சட்டத்தை மதிக்கக்கூடிய சங்கதிகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. நாம் படித்த பொழுதெல்லாம் அமெரிக்காவில் அவருடைய வாழ்க்கை முறை கணவனும் மனைவியும் சேர்ந்து 25 ஆண்டுகள் வாழ மாட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 40 வருடம் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தான்னா அவன் பெரிய சாதனையாளர். ஸோ அப்படிப்பட்டது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை கிடையாது. ஆனால் அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் தான் இருக்குது என்று நம்மளே சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். என்னென்னா உண்மையிலே கணியன் பூவன்ராஜ் சொன்னது கூட பண்பாடு என்பது பாடொற்று பழகல் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இத்தனை ஃபேமிலி கோர்ட்டு தேவையில்லை. அங்கே தீர்மானம் பண்ணிட்டான், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கலன்னா டைவர்ஸ் அங்கே எளிமையாகிட்டான். பிடிக்காதவர்கள் இரண்டும் சேர்ந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்தவர்கள் வாழ முடியாது. அதனால் அவங்க 2 பேருமே தங்களை அழித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அதை ரொம்ப எளிமையாகி சிம்பிளிஃபைடு உடனே 2 மாதத்தில் முடிச்சிடுறாங்க. அது 20 வருஷமாக இழுக்காமல். ஆனால் நம்ம நாட்டில் நாம் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணனா இவன் அவங்க மேலே ஒரு அலிகேஷனை கொடுத்து, அவன் இவங்க அலிகேஷன் கொடுத்து, அப்புறம் வக்கீல் அவங்க டவுரி கேஸ் போடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்கள கைது பண்ணி அப்புறம் அவங்கள உள்ளார வச்சு அப்புறம் அவங்கள உள்ளார வச்சு சண்டை போட்டு இந்த வழக்கு முடியறதுக்கு 10-15 வருடமாகி இருவருமே நிம்மதி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி விடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது யூரோப்பியன் கல்ச்சர் என்று நாம் சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. இந்திய அமெரிக்க மக்களுடைய வாழ்வியல் குறித்தும் சமீபத்தில் அமெரிக்க பயணம் மேற்கொண்டு அங்குள்ள பல்வேறு ஆய்வுகளை கண்டறிந்து நமக்காக அதனை தெரிவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் குறளார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்க வாழ்வியல்களை அக்கறை சீமையில் நீங்கள் பார்த்து வியந்த அந்த வாழ்வியல் முறைகளை கொஞ்சம் நேரில் சொன்னீங்கன்னா மிகவும் ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். என்னுடைய பேரனோட ஒரு லிஃப்ட்டுக்கு போனோம். லிஃப்டில் ஏறி ஒரு மாடிக்கு போக வேண்டியது இருந்தது, ஒரு மாலில். அப்போ அதில் 5% ஒன்லின்னு போட்டிருக்காங்க அந்த லிஃப்ட்டில். ஸோ நாங்கள் 6 பேர் இருந்தோம். ஏறிட்டோம். ஏறின உடனே என்னுடைய பேரன் சத்தம் போடுறாரு, இல்லை 5% தான், நீங்கள் ஒருத்தர் இறங்குங்க. லிஃப்ட்டு ஒன்றும் அது எதுவுமே இது பண்ணலன்னா, இல்லை இறங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறக்கி விட்டார். அப்போ தான் நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே சின்ன வயசுலேருந்தே பள்ளியிலிருந்தே சட்டத்தை மதிக்கக்கூடிய சங்கதிகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. வாழ்வியல் முறைகள் சார், நம்மளுடைய கல்ச்சருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் அங்குள்ள கலாச்சாரம், பண்பாடு, அங்குள்ள பண்பாடு, தொழில்முறை. வேறு என்னை பொறுத்த வரைக்கும் நாம் படித்த பொழுதெல்லாம் அமெரிக்காவில் அவருடைய வாழ்க்கை முறை கணவனும் மனைவியும் சேர்ந்து 25 ஆண்டுகள் வாழ மாட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 40 வருடம் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தான்னா அவன் பெரிய சாதனையாளர். ஸோ அப்படிப்பட்டது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை கிடையாது. ஆனால் அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் தான் இருக்குது என்று நம்மளே சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அது உண்மை இல்லை. ஆமாம், உண்மை இல்லை. என்னென்னா உண்மையிலே கணியன் பூவன்ராஜ் சொன்னது கூட பண்பாடு என்பது பாடொற்று பழகல் என்று சொல்லியிருக்கிறார். பண்பாடு என்பது ஒரு காலகட்டத்தோடு நின்று விடுவாது, அது காலத்துக்கு தகுந்தபோது மாறிக்கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லுது. இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இத்தனை ஃபேமிலி கோர்ட்டு தேவையில்லை. அங்கே தீர்மானம் பண்ணிட்டான், ஒரு கணவனும் மனைவியும் சேர வேண்டும் என்றால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மதத்திற்கோ ஜாதிக்கோ மொழிக்கோ எதுக்குமோ இடமில்லை. அவன் இவளை புரிஞ்சுக்கணும், இவ அவளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யறது
என்று சொன்னா அங்க வந்து அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பழகுறாங்க. படிக்கிற பொழுதோ அல்லது வேலை செய்கிற பொழுதோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பழகி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த பெண் அவங்க வீட்டுல சொல்லிடுது. ஸோ இந்த பையன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஐ வில் டிசைட் ஆஃப்டர் 6 months. ஒரு 6 மாதம் அவரோடு பழகி விட்டு தான் நான் தீர்மானம் செய்வேன் என்று சொல்லுகிறது. அந்த பையனும் அவங்க வீட்டில் சொல்கிறான், இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், அதனால் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியில் தான் இருக்கேன், ஆனால் 6 மாதம் கழித்து நான் தீர்மானம். அதுக்கு முன்னாடி அந்த பையனை பற்றியோ இல்லை அந்த பொண்ணை பற்றியோ அவங்களோட பெற்றோர்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் மீறியும் அவரை விரும்புகிறாரு என்று ஒத்துக்கொள்ளுங்க. 6 மாசத்துல இந்த பெண்ணை எனக்கு ஒத்து வர மாட்டாள், அதனால் நான் விளைவிடுகிறேன் என்று ஒரு பையன் சொல்லிட்டு போயிடலாம். அந்த பெண்ணும் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அல்லது அந்த பெண்ணு இப்போ 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் சொல்கிறாங்க, இந்த பையன் நான் திருமணம் பண்ணுறதா, அதனால் மோதிரம் மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நிச்சயதார்த்தம் போல் ஒரு மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ இருவருமே தெரிந்து த ப்ராக்டிக்கல் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஆமா, இவங்களும் யாரு என்ன என்றது புரிந்து கொண்டு அவர்கள் திருமணத்தை செய்து கொண்டிருக்காங்க. தெரிந்தவரையே நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான டைவர்ஸ் அங்க அதிகமாக இல்லை. அது சேர்ந்து தான் வாழறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள், இங்கேயாவது பெண்கள் அதிகமாக வேலை செய்யறாங்க, அங்க பெண்கள் அதிகமாக வேலை செய்வதில்லை. சிறு சிறு வேலைகள் தான் செய்யறாங்களே தவிர ரொம்ப படிச்சுட்டு பெரிய வேலைகள் செய்வதில்லை. குழந்தைகளும் அதிகமா இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கலன்னா டைவர்ஸ் அங்க எளிமையாகிட்டான் ரொம்ப ரொம்ப சட்டத்துல. நீ பிடிக்காதவர்கள் இரண்டும் சேர்ந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்தவர்கள் அங்க வாழ முடியாது. அதனால அவங்க 2 பேருமே தங்களை அழித்து கொண்டிருந்தால, அதனால அதை ரொம்ப எளிமையாகி சிம்பிளிஃபைட் 2 பேரும் கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு ஒரு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி உடனே 2 மாசத்துல முடிச்சிடுறாங்க. அது 20 வருஷமா இருக்காம. ஆனா நம்ம நாட்டுல நாம ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறாங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு உடனே இவன் அவங்க மேல ஒரு அலிகேஷனை கொடுத்து, அவன் இவங்க அலிகேஷன் கொடுத்து, அப்புறம் வக்கீல் அவங்க டவுரி கேஸ் போடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்கள கைது பண்ணி அப்புறம் அவங்கள உள்ளார வச்சு அப்புறம் அவங்கள உள்ளார வச்சு சண்டை போட்டு இந்த வழக்கு முடியறதுக்கு 10-15 வருடம் ஆகி இருவருமே நிம்மதி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி விடுறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது யூரோப்பியன் கல்ச்சர் என்று நாம் சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. அதுதான் நான் அந்த கணியன் பூங்கா பண்பாடு என்பது பாடொட்டி பழகிறது. வரதராஜன் கூட என்ன சொன்னாருன்னா, நம்முடைய இந்த கிணறு பாழுங்கிணறு, என்னுடைய தாத்தா கட்டிய கிணறு என்றதுனால அந்த பாழுங்கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து நான் குடிக்க முடியுமா? இன்றைக்கு தண்ணி வேணும்னா நான் அதை இடிச்சுட்டு புதுதாக நிறைவேற்ற முடியும். அப்படித்தான் நம்முடைய பண்பாடு இருக்க முடியும். அது மாறித்தான் தரும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்கள் பிராக்டிக்கலாக அணுகுகிறார்கள் வாழ்க்கையை. பெண் ஜனாதிபதி வேட்பாளராக, அதுவும் தமிழகத்தை பூர்வீகம் கொண்ட கமலா ஹாரிஸ் ஹிலாரி கிளின்டனுக்கு பிறகு போட்டிடுறாங்க. அங்க உள்ள ஒட்டுமொத்த பெண்களுடைய பார்வையும் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அவங்க பெண், அதாவது நம்ம மாதிரி பெண் ஆணுன்ற அங்கே வேற்றுமே இல்லைங்க. அவங்க அந்த ஆஸ்பெக்ட்லயே பார்க்கல. அவர்கள் லீடரா இல்லையான்றதான் பார்க்குறாங்களே தவிர இது பெண் லீடரு ஆண் லீடரு, ஸோ அப்படி அந்த பார்வையே அங்கே இல்லை. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால இது பெண் இருக்காங்க, அதனால பெண்ணெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அது ஆண் இருக்கிறதுனால ஆணெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ற நிலைமை அங்கே இல்லை. செயல்பாடு தான். யாரா இருந்தாலும் சரி, அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்குறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய முறை தானே. அதனால அதை அவங்க நிச்சயமா அதை அதே போல அங்க எஜுகேஷன், குழந்தைகள்ல இருந்து அங்க எஜுகேஷன் என்னன்னா, இப்ப சிறு வயசுலயே 3, 4வது 2வது 3வது படிக்கிற பசங்களுக்கு லைப்ரரி கிளாஸ்ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அங்க போய் அந்த பையன் என்ன பண்றான்னா அதுக்கு ஒரு மார்க் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த லைப்ரரியில போய் அவன் புத்தகத்தை எடுத்துட்டு படிக்கலாம். அதை பத்தி ஒரு ஹிண்ட்ஸ். ஸோ ஒரு பையன் ஒரு வருடத்துல எத்தனை பக்கங்கள் படித்திருக்கிறான் அப்படின்றத அவன் அப்பப்ப ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது கணக்குல வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கு முதல் வந்தவன் அதிகமாக படித்த பையன்
அதிகமாக அதுக்கு ஒரு இது வச்சு இப்போ என்னுடைய பேரனே ஏறக்குறைய 4500 பக்கம் படிச்சிருக்கான் அவன் 4ஆவது படிக்கும்போது. ஸோ அவனுக்கு அப்படி படிக்கிற பழக்கத்தை அங்கே உருவாக்குறாங்க. அதான் முக்கியம். சின்ன வயசுலயே வந்து நீ வந்து நல்ல ஆமா. கல்வியை வந்து கற்றுக்கொள். ஆமாம், ஒழுக்கத்தை கற்றுக்கும், எதையுமே நேரடியாக தெரிந்து கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளாஸில் உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வர வைக்கிறாங்க. இதான் இருப்பாரு போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரை வந்து அவர் கிளாஸ் எடுக்கிறார் பசங்களுக்கு. யாருக்கு? 5வது கிளாஸ் பசங்களுக்கு. 5ஆம் கிளாஸ் பசங்கள்கிட்ட அவர் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நான் தான் போலீஸ் ஆஃபீஸர், நான் தான் சார்ஜென்ட்டு, நான் வந்து இங்கே இதில் இருக்கேன், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன். ஸோ என்னுடைய யூனிஃபார்ம் இதுதான், எனக்கு இந்த கன்று கொடுத்துருக்காங்க. இந்த கன்னை எடுத்து காமிக்கிறாரு. கண்ணை பிடிச்சி அந்த கன்னை பார்க்கணுன்னா பசங்கள்கிட்ட இது பண்ணுறாரு. அதில் தோட்டா எப்படி போடுவோம் என்பது காமிக்கிறாரு. ஸோ இது எந்தெந்த மாதிரியான நேரங்களில் பயன்படுத்தலாம், ஸோ எத்தனை வயசுக்கு அப்புறம் இதை தெரிந்து கொள்ளலாம், ஸோ அத்தனையும் அவரே நேரடியாக வந்து சொல்கிறார். ஸோ நீங்கள் அங்கே எல்லாவற்றையுமே நேரடியாக ஒரு ஃபயர் இன்ஜின் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களை அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க அந்த ஃபயர் இன்ஜினில் வண்டியில் ஏறி எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ மியூசியத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் நேரடியாக அவங்கள மிருகங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கல்வி அது ஒரு முக்கியமான கல்வி. இதை விட இன்னொன்று என்னென்னு நான் பார்த்தது இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர். ஏன் அமெரிக்கா வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறார்கள். பலரும் அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவில் போனால் வேலை கிடைச்சிடுன்றாங்க. அங்கே ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் டிக்னிட்டி ஆஃப் லேபர், உழைப்புக்கு தகுந்தது போல அங்கே நீங்கள் நிச்சயமாக ஒரு டீசெண்டான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பிளம்பர் இருக்காருன்னு வச்சுக்கிட்டேன். பிளம்பர் வந்தாருன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வேலையை செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் $100 ஒரு தடவை விசிட் பண்ணாலே $100 அப்படின்ட்டு சொன்னால் ஏறக்குறைய 8000 ரூபா நம்மளுடைய தொகைக்கு. ஸோ அப்போ ஒரே நாளில் 2 வீட்டுக்கு போனாலும் 16,000 ரூபா சம்பாதிச்சுக்கிறார். அந்த சாதாரண தொழிலாளியும் நீங்கள் பெரிய கம்பெனியில் செய்கிற எம்டியும் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்டையும் பணம் இருக்குது. இன்னொன்று வீக்கெண்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லா தொழிலாளிகளும் சரி, எல்லா வேலையும் சரி, அந்த ஃப்ரைடே அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பித்துறாங்க. பல இடங்களுக்கு போயிடுறாங்க. அங்கே சாட்டர்டே சண்டே முழுவதும், சனியும் ஞாயிறும் முழுவதுமாக தங்கள் குடும்பத்தோட தங்களுடைய நண்பர்களோட செலவு செய்துட்டு திங்கட்கிழமை தான் வராங்க. இன்னொன்று வந்து அங்கே பெருசாக வீடு வாங்கி சேமிக்கணும், தன்னுடைய சந்ததிகளுக்கு சேமிக்கணும்ன்ற பழக்கமே இல்லை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கணும். அதோட அவங்களுடைய வேலை அவங்கள 21 வயசுக்கு மேலே அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் அவனா ஊந்து பிறண்டு வர வேண்டியது தான். இந்த 21 வயசுக்கு மேலே இவங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம குழந்தையும் பார்த்துக்கணும், நம்ம பேரனும் நல்லா இருக்கணும், அவனுக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும். அப்படி என்று வருகிற பொழுது தான் இந்த கரப்ஷனே வருது. நிறைய பல்வேறு கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கீங்க. மேன்மேலும் உங்களோட பயணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதோட சிறப்புகள் குறித்தும் இனிவரும் நாட்களில் தொடர்ந்து பேசுவோம். மிக நன்றி சார்.